ஹலோ கைஸ், இந்த வீடியோ பதிவில் கிளஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காய் செடியை எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வெண்டைக்காய் விதைகளை எப்படி விதைக்கணும், மண்கலவை எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோ பதிவை பார்த்து மண்கலவையை ரெடி பண்ணிவிடுங்க. 12க்கு 12 க்ரோ பேக்கில் மண்கலவையை நல்லா 3/4 வாசிக்கு மேலே வரைக்கும் நிரப்பிட்டு, ஒரு க்ரோ பேக்குக்கு கரெக்டாக ஒரு 6 விதைகள் வரைக்கும் நடவு செய்யலாம். போதுமான அளவு அது மட்டும்தான். பேக்கெட்டில் இருக்க மொத்த விதைகளையும் கொட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஈல்டு வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் விதைகள் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்த்துங்க. பக்கத்தில் போடாமல் டிவைட் பண்ணி போடுங்க. 4 பக்கம் 4 இல்லை 5 போட்டுட்டு சென்டரில் ஒரு விதைகள், இந்த மாதிரி ஒரு 6 விதைகள் வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப ஆழமாக நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா விதைகள் முளைச்சி வெளியில் வராதுங்க. 2 விதைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நடவு செய்யணும்னு கொடுத்துருக்கோம். இதிலிருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் உரங்களை எப்படி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதலிருந்து எப்படி காப்பாற்றணும், இதுக்கான வீடியோஸை நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு விதைகளும் நடவு செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கிளஸ்டர் பீனை நடவு செஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.